வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சோயா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 4 காய்ந்த மிளகாய், 2லிருந்து 3 இனுக்கு அளவு கருவேப்பிலை சேர்த்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வர அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதோடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அதன் பிறகு நல்லா ஃபைன் பவுடராக அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 100 கிராம் அளவு சோயாவை ஒரு 1 to 2 ஹார்ஸ் வரைக்கும் தண்ணி நல்லா சோக் பண்ணி அதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி வேறு பவுல் வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் 200லிருந்து 300 ml அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நல்லா ஃபைனாக அரைத்து வச்சுருந்த பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். அதன் பிறகு அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம சோயா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சோயா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.